ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் பார்க்க போகிறது திருச்சிராப்பள்ளி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வந்துட்டு அலுவலக உதவியாளர் வேக்கன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதித்துறை குற்றவியல் ஆணையில் தமிழ்நாடு அடிப்படை பணியில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் வேக்கன்சி வந்துட்டு வந்திருக்கு. இதோடைய கல்வி தகுதி வந்துட்டு 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற அப்ளிகேஷனை நீட்டாக பிரிண்ட் எடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஒட்டிட்டு கவரில் வச்சு நீங்கள் வந்துட்டு அனுப்ப வேண்டியதான். மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு வேகன்சி இருக்குது. அதனால் எல்லா கம்யூனிட்டியுமே அப்ளை பண்ணலாம். சம்பளம் வந்துட்டு 15,700லேருந்து 500 வரைக்கும் கம்யூனிட்டி காட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 18 வயசு டு பொது பிரிவினர் 30, எஸ்சி எஸ்டி வந்துட்டு 35, ஓபிசி வந்துட்டு அதாவது எம்பிசி வந்துட்டு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக டக்குன்னு அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இதுதான் வந்துட்டு அட்ரஸ். பின் நம்பர் கொடுத்துருக்காங்க 620-001. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்துட்டு அவங்க நிறைய கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு முறை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் கரெக்டாக அந்த பதவியின் பேரை வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உரிய இடத்துல உங்களுடைய பேர் வந்துட்டு தமிழ்லையும் எழுதணும், இங்கிலீஷ்லேயும் எழுதணும். கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அப்படியே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஃபீமேல் லேடிஸும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம். பெண்கள் வந்துட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்துட்டு என்ன இனிஷியல் இருக்கோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நீங்கள் இனிஷியல் மாற்றிருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வந்துட்டு 10வது 12வது எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். இருப்பினும் 8ஆம் வகுப்பு கண்டிப்பாக இணைத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் 8th மார்க் ஷீட்டை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு உங்களுடைய 8th மார்க் ஷீட்டை வாங்குறது முக்கியமான விஷயம். அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் ஏன்னா இவங்க எனக்கு தெரிஞ்ச அலுவலக உதவியாளர் வேக்கன்சி எப்படி போடுறாங்கன்னா, நீங்கள் 8ஆவதில் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க என்றதை மட்டும்தான் பேசிக்காக பார்க்குறாங்க. நீங்கள் 10வது படிங்க, 12வது படிங்க, என்ன வேணாலும் படிங்க. பட் அந்த 8ஆவது மார்க் ஷீட் வந்துட்டு கம்பல்சரி. அது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா? அதுதான் மெயின். மற்றபடி நீங்கள் 10th படிப்போ 12வது +2 படிச்சிருந்தாலும் ஓகே. அதுக்கு அதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதி சான்றிதழை கரெக்டாக வச்சுருங்க. விண்ணப்பதாரர் எந்த வட்டம் எந்த தாலுகா அப்படின்றத கரெக்டாக வந்துட்டு குறிப்பிடுங்க. ஓகேங்களா? மேரேஜ் ஆயிருக்கா இல்லையான்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நிலையான முகவரி, உங்களுடைய முகவரியை வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, பார்த்துக்கோங்க. கரெக்டாக செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல நீட்டாக ஃபோட்டோ ஒட்டி செல்ஃப் அட்டஸ்டட் கரெக்டாக போட்டுறணும். நீங்கள் ஃபோட்டோ ஒட்டுறதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க, அப்ளிகேஷனை வந்துட்டு அங்கே போய் சேர்றதுக்குள்ளே ஃபோட்டோ நீங்கள் ஒட்டின பசை வந்துட்டு எடுத்து விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பின் அடிக்க வேணாம். ஓகேங்களா? பின் அடிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப்லர் அடித்து பின் பண்ணுவாங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் விடுறாங்க, பின் அடிக்காதீங்க, பசை வச்சு ஃபோட்டோ ஒட்டுங்கன்றதை சொல்கிறாங்க. அதனால் நல்லா சூப்பராக ஃபோட்டோ ஒட்டி அனுப்பிடுங்க. மற்றபடி ஒரு கவருக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். அப்புறம் வந்துட்டு விண்ணப்பத்தோடைய மேல் பகுதியில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுடைய விண்ணப்பிக்கும் பதவியின் பேரை வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் வந்துட்டு எல்லா சர்டிஃபிகேட்லேயும் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய இன்டர்வியூக்கோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கோ போகும்பொழுது அந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினலையும் நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கரெக்டாக வச்சுருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த தபால் உரையினுடைய மேலில் வந்துட்டு விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்துட்டு, அதாவது நீங்கள் தபாலுடைய மேலில் பதவியின் பெயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அலுவலக உதவியாளர் அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டு செக்லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்லிஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது. அதாவது நான் இது வரைக்கும் வாசித்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். செக்லிஸ்ட்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னென்ன வைக்கணும், ஃபோட்டோ கரெக்டாக ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டணும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே இருக்கிற 4 விஷயத்தில் ஓட்டுநர் உரிமம், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, இந்த 4 ப்ரூஃபில் மினிமம் 2 ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இணைத்து அனுப்பணும். அதில் வந்துட்டு அட்டஸ்டட் போட்டுருங்க. உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டோ 8வது மார்க் ஷீட்டையும் ஸ்கூலில் வாங்கணும். 12வது மார்க் ஷீட் எது படிச்சிருந்தாலும் அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்டட், டிசி இருக்கிற என்ன டிசி இருக்கோ அதை ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு அட்டஸ்டட் போட்டுருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் போட்டுருங்க. ஃபோட்டோ வந்துட்டு நீட்டாக ஒட்டி அதன் மேலேயும் அட்டஸ்டட் போட்டு அனுப்பிடுங்க. கரெக்டாக அந்த டேட் வந்து முடிகிறதுக்குள்ளே அனுப்பிங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை நான் வீடியோவின் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.